இன்றைக்கி ஒரு சின்ன வேலையாக தாம்பரம் தான் போயிருந்தேன். நான் என்ன வாங்கன்னு போனோன்னா அதை தவிர மற்ற எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே 4 மணி ஆயிடுச்சா, சரி இனிமேல் எண்ணத்தை சாப்பிட்டு பேசாமல் ஈவினிங் டைமில் ஒரு காளான் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்மையான வேலை, அன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்தது. வந்ததுமே குட்டியாக அவர் தூங்கி எழுந்திரிச்சோன்னு நினச்சேனே தவிர வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போகிறதுனே பாதி நேரம் ஆகிப்போச்சு. சரி இதுக்கு மேலே ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போதே கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். மாதுளையும் ஆரஞ்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காவும் கோவக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாளைக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு. ஏன்னா சண்டே நான்வெஜ் எடுத்துருவோம்ல, அதுக்கப்புறம் காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. மதியம் சாப்பிடவே இல்லையா, அது அப்படியே இருந்தது. அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. என்னமோ தெரியல, இந்த டிஷர்ட்டில் நான் கொஞ்சம் கோமாளியாக காமெடியாக தெரிகிறேன். பரவாயில்ல, ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் வாக்கிங் போயிட்டு தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் தனுஷ், ரஷனா, இருதயராஜ் அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் காயத்ரி, சதீஷ் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பாய்.